என்னடா சும்மாவே நிற்கிறேன்னு பார்த்தீங்களா? இன்றைக்கி ஒரு சம்பவம் தான். நீங்கள் எதிர்பார்த்த ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். வரீங்களா? வாங்க போகலாம். இதுதான் வந்து கிரில் கேட்டு. வீடு வந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்கு, வீடு இல்லை நான் சேஃப்டியாக இருக்கிறதுக்காக கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர், நான் தனியாக இருக்கிறனால வீடு அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீட்டுக்குள்ளே போகலாமா? வாங்க. வாங்க வாங்க. கேமராமேன் வலது கால் எடுத்து வச்சு வாங்க. வாங்க, இங்கே வந்து பக்கம் வந்துரு, அங்கே போய் நின்று. ஓகேவா? டான் 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 டான். பார்த்தீங்களா? இது வந்து நான் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து டிவிகேவோட இது வாங்கினேன். ஆக்சுவலாக நான் வந்து டிவிகே ஃபேன் தான். நீங்கள் என்ன ஃபேன் சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இங்கே வந்து இந்த இது வந்து நான் சால் தொங்க விடுறதுக்காக வச்சுருக்கிறது. இப்போதைக்கு 3 தான் தொங்க விட்டுருக்கேன், மீதி பீரோவில் இருக்குது, காட்டி தரேன். அப்புறம் இப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஃபோட்டோ, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் ப்ரெசென்ட் பண்ண ஃபோட்டோ. வாங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். கேமராமேன் கொஞ்சம் முன்னாடி வாங்க. இந்த பக்கம் இங்கேருந்து காட்டி தரேன். இது வந்து மணாலியில் எடுத்தது, இது கோயம்புத்தூர், இது வந்து நியூ இயர் அன்னைக்கு எடுத்தது. அப்புறம் இது வந்து கேரளா, இது வந்து கேரளாவில் எடுத்தது, ஆலிமலா. இது வந்து மூணாறு. அப்புறம் இதுவும் மணாலி தான். இது அப்புறம் சென்னையில் எடுத்தது, இது மணாலி. ஈசா உங்களுக்கே தெரியும், இது குணா குகை. அப்புறம் மால் இங்கே ஃபீனிக்ஸ் மாலில் எடுத்தது. அப்புறம் இங்கே நெல்லை எங்கள் ஊரில் எடுத்தது இது. அப்புறம் இது ஜடாயுவில் எடுத்தது. அப்புறம் இது வந்து அது என்னது கொடைக்கானலில் எடுத்தது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் டெல்லியோடது இது. தஞ்சாவூர், செம்மொழி பூங்கா, அப்புறம் வண்டர்லா. அப்புறம் இது வந்து மாமல்லபுரம். இது வந்து நான் ஒவ்வொரு இடத்துக்கும் போன மெமரிஸ் எல்லாமே ஃபுல்லாகவே ஒரே ஃபோட்டோவில் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ண இது. நல்லா இருக்கா? கமெண்ட்டில் அதையும் சொல்லிட்டு போங்க. அப்புறம் வீடியோவுக்கு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து இதுவா? இது வந்து நான் ட்ரா பண்ணது, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இன்ஸ்டாவில் போட்டிருப்பேன். பார்க்கலன்னா என்னோடய இன்ஸ்டாவோட ஐடி நான் கீழே தரேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கா? இன்னும் நிறைய இருக்கும், நான் காட்டி தரேன். ஃபஸ்ட்டு இது ஒன்று ஸ்டிக்கரா? பொண்ணே போடுவேன், ஸ்டிக்கர்லாம் கிடையாது. இது நான் வரைஞ்சது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நீ தான் பார்க்கலான்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் அப்படி தள்ளிவா. இது வந்து என்னோடய கிராஜுவேஷன் டேக்கு எடுத்த ஃபோட்டோ. எல்லோரும் ஃபேக்குன்னு நினைப்பீங்க, தொப்பி மட்டும்தான் ஃபேக்கு. ஏன்னா வந்து தொப்பி மட்டும்தான் ஃபேக்கு. தொப்பி வந்து தரமாட்டேன் அப்படி சொன்னாங்க. ஸோ எங்களோட பேட்ச்லேருந்து தொப்பி வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் தொப்பி கிடையாது. நான் வந்து எடிட்டிங்கில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். மற்றதெல்லாம் இதுதான். இது பின்னாடி இருக்கிறது என்னோடய காலேஜ். இந்த சைடில் இந்த பக்கம் ஓரத்தில் இருக்கிறது என்னோடய காலேஜ். எந்த ஊரில் எந்த காலேஜ் படிச்சீங்க? அது அதில் இருக்கும், காட்டி தரேன். ஓகேவா? வேற ஒரு இது வந்து எங்கள் அம்மா, இது எங்கள் அப்பா. எங்கள் அண்ணன் ஒருத்தங்க இருக்கிறாங்க, பட் அவன் ஃபோட்டோவில் வரல, அவன் கொஞ்சம் பிஸியாக இருந்தான் கிராஜுவேஷன் டேக்கு அன்றைக்கி. ஸோ அதனால் இந்த ஒரு ஃப்ரேம் வந்து நான் போட்டிருக்கேன். அடுத்து பாப்பமா வாங்க. இதான் டிவி, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் டிவின்னு. டிவி வந்து 43 இன்ச்சு. இது வாங்கி 1 இயர் ஆகுது. அப்புறம் நான் வந்து செட்டாப் பாக்ஸ் வைக்கல, மேலே வந்து இது வச்சுருக்கேன். அது மேலே போகும்போது நான் காட்டு தரேன். டிஷ் வச்சுருக்கேன். இது வந்து 1 இயருக்கு டிஷ் ஃப்ரீ இல்லை, சேனல் வந்து 1 இயருக்கு வந்து ஃப்ரீயாக ஆஃபரில் போட்டிருக்கேன் நான். டிவி வந்து லாஸ்ட்டு போட்டு காட்டுறேன். அப்படியே வந்தீங்கன்னா இந்த போவாங்க. இதுதான் பீரோல். இந்த பக்கம் தான் இதுதான் பீரோலு. மேலே வந்து நான் எங்கேயாவது ட்ராவல் போனேன்னா, மேலே காட்டுறியா? மேலே வந்து நான் எங்கேயாவது ட்ராவல் போனேன்னா எடுத்துகிட்டு போவேன், இதை தான் எடுத்துகிட்டு போவேன். ட்ராலி பேக் என்னோடய ஃபேவரட்டான ஒன்று. தென் இது ஒரு பேகு, சும்மா நார்மலாக எங்கேயாச்சும் போனோன்னா 2 ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இது வந்து நான் நகை வாங்கும்போது கொடுத்தது. அப்புறம் இது காட்டணுமா என்ன? சரி, ஒரு பக்கம் மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து என்னோடய துணியெலாம் அடுக்கி வச்சுருக்கு. நான் வந்து பீரோ டூர் போடும்போது இது காட்டி தரேன்.
அப்புறம் இப்படி இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வந்து காடு, என்னோடய ஃபேவரட்டான ஒன்று. பட் நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் கிறிஸ்டின், நான் கிறிஸ்டின் மாதிரி தான், ஆனால் நான் ஹிந்து தான். ஓகே, எனக்கு கிறிஸ்டின் பிடிக்கும், அதனால் எல்லாமே இவர் தான். அடுத்து வாங்க. அடுத்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த பக்கம் பிடிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு. இது வந்து ஒரு டைம் வந்து ஹோம் டூர் போட்டிருப்பேன், ஃப்ரிட்ஜு டூர் போட்டிருப்பேன். பார்க்கலன்னா அந்த நான் உனக்கு பின் பண்ணி வைக்கிறேன், அதை போய் பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜு டூர். இது வந்து ரூம் ஸ்ப்ரே. அப்புறம் இது வந்து நான் வந்து அது என்னது பெசநகர் பீச்சில் வந்து ஜெயிச்சது. இந்த ரிங் கொடுப்பாங்கல்ல, அதில் வந்து ஜெயிச்சது. இது வந்து கோலின் கண்ணாடி துடைக்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன் சின்னதாக. அப்புறம் இது ஒரு நோட்டு. இது வந்து ஏதாவது மளிகை பொருள் எழுதி கொண்டு போகிறதுக்காக வச்சுருக்கேன். தென் ஃப்ரிட்ஜை பார்க்கலாமா? ஃப்ரிட்ஜு பார்க்குறதுக்கு முன்னாடி இது என்னென்னா 20 வருஷம் வாரண்டி. இந்த ஃப்ரிட்ஜு புதுசாக வாங்கினது, 5 ஸ்டார் சாம்சங். இது சாம்சங். இதெல்லாம் வந்து நான் எனக்கு பிடிச்சது. நான் ரொம்ப ஒரு 2 வருஷமாக அதை ஒட்டி வச்சுருக்கேன். இது என்னென்னா ஃப்ரூட்ஸு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இது வந்து போகவே போகாது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கலர் நல்லா இருக்குல்ல? அப்புறம் உள்ளே பார்ப்போமா? ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்ப்போம். இது வந்து தக்காளி, நேற்று வாங்கி வச்சுருக்க தக்காளி. அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இது வந்து இது வைக்கலை, நான் தண்ணி வைக்கலை. எண்ணெயும் காட்டு, கொஞ்சம் தள்ளி எண்ணெயும் காட்டு. அப்புறம் இது வந்து இந்த பக்கம் வந்து போடா. இது பார்த்தீங்கன்னா இங்கே வா, தள்ளி வா. இது பார்த்தீங்கன்னா பால், 2 பால் 2 தயிர் வாங்கி வச்சுருக்கேன். நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஸோ அது 2 பால் 2 தயிர் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இன்றைக்கி வந்து நான் சட்னி தான் அரைச்சேன், துவையல். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை காஞ்சி போய் கிடக்குது, அது புதுசாக இங்கே ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் அதுவும் காஞ்சி தான் போயிருக்கு, என்னன்னு தெரில. ஃப்ரிட்ஜில் வச்சா அதுவும் காஞ்சி போகுது. அப்புறம் இது வந்து இஞ்சி கொஞ்சம் இதாகிட்டு. அப்புறம் ஜாமு, பீனட் பட்டர், அப்புறம் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது வந்து மிக்சர் ஊறுகாய், எனக்கு இதுவும் பிடிக்கும். பட் இது கொஞ்சம் சாப்பிடாமலே இருக்குது. மாங்காய் ஊறுகாய் தான் டக்குன்னு தீர்ந்து போயிடுச்சு. அப்புறம் பாதி தேங்காய், எலுமிச்சை ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்காக. ஆமாம். அப்புறம் இது வந்து காஞ்சி போச்சு. இது ஜூஸ் வச்சுருந்தேன், இதுங்க குடிச்சு தீர்த்து போச்சுங்க. இந்த இவன் இருக்கான்ல குட்டி டிடிஎஃப். அப்புறம் இது வந்து வெத்து கவரு. அவ்வளோதான். ஃப்ரிட்ஜு டூர் முடிஞ்சிருச்சா? வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு காட்டுறேன். இது மேலே வந்து கிளாக்கு சிம்பிளாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன காலேஜுன்னு கேட்டல, இங்கே வா பாரு. நிறைய பேர் கேட்டிங்க நான் என்ன காலேஜ் படிக்கிறேன் அப்படின்னு. சர்தார் ராஜா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான். இது எப்போனா திருநெல்வேலி. ஆமாம், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். இதுதான் எங்கள் முழிக்காரா பார்த்த இதுதான் நான் பாடம் சொல்லி கொடுத்து உங்களுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுக்கு அவருக்கு இதான். அப்புறம் வந்து எப்போ வாங்கினேன்னா கிராஜுவேஷன் இப்போ தான் வாங்கினேன். இதுதான் வந்து காலேஜ் படிக்கும்போது நான் இப்படி தான் இருப்பேன். காலேஜ் படிக்கும்போது நல்ல அடக்கமான அமைதியான ஒரு குடும்ப குத்துவிளக்காக இருந்தாங்க. இப்போ மாடல் கிடைக்கிற பேர்ல ஏதோ மாதிரி அக்கா ஆகிட்டாங்க. அப்புறம் இது எங்கே இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கிட்டிங்களா? வடக்குங்குளத்தில் படித்தேன், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கு. இது எப்போ வாங்கினேன்னா 2024 பேட்ச் நான் வாங்கினது இது. அப்புறம் அப்படியே வா, இந்த பக்கம். இது பார்த்தோன்னா இது வந்து இதுக்காகவே வச்சுருக்கேன். ஆங்கர் வந்து நான் இதுக்காகவே தொங்க விட்டுருக்குது. நான் எல்லா ஊர்லேயும் போகும்போது ஒரு ஹேண்ட்பேக் வாங்குவேன். ஸோ என்னோடய ஞாபகமாக ஒரு ஹேண்ட்பேக் போட்டுப்பேன். எங்கே போகிறேனோ எனக்கு என்ன இஷ்டமோ அதை நான் போட்டு போவேன். ஸோ ஒரு ஹேண்ட்பேக்கு. இது வந்து கொடை. தென் பிடிச்சிருக்க ஹேண்ட்பேக்லாம் நல்லா இருக்கா? அப்புறம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, என்னோடய காலேஜ் ஐடி கார்டு. காலேஜ் படிக்கும்போது இப்படி இருந்திருக்கீங்க? ஆமாம், காலேஜ் ஐடி கார்டு இது. காலேஜ் படிக்கும்போது நான் கொஞ்சம் பேத்த மாதிரி தான் இருப்பேன், லூஸ் மாதிரி. எப்போனா 2019 to 2021 பேட்ச் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி. என்ன குரூப்? பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட். இதற்கெல்லாம் என் பேர். இதுதான் இதுதான் என் காலேஜ். அப்புறம் இதுதான் கண்ணாடி. இதுதான் ட்ரெஸ்ஸிங் டேபிள். இந்த பக்கோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான்.
இது உள்ளே வேண்டாம், இதை மட்டும் பார்ப்போம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து இங்கே வா. இதெல்லாம் என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸு. கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும், இது பண்ணாதீங்க. அப்புறம் இது வந்து சென்ட்டு, ஃபாக் தான் நான் யூஸ் பண்ணுவேன், சன்ஸ்க்ரீனு, அப்புறம் லிப்ஸ்டிக்கு, தென் கோனு, சீப்பு, மேக்கப் வாசனை அடிக்கா, பவுடரு. இது எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்துச்சுடா. ஒன்னொன்னா சொல்லும்போது இந்த இது சந்திரமுகி படத்துல இது நெத்திச்சுடி இது கண்ணாடி அடிக்கிற மாதிரி. அப்புறம் இது ஒரு மேக்கப் என்னோடது தெரியுதா. இது மாய்ஸ்சரைசர் லாக்மி, நான் பிராண்டடாக தான் போடுவேன், லாக்மி. இது வந்து செட்டப் ஸ்ப்ரே லாக்மி, அவ்வளோதான். நெயில் பாலிஷ், அவ்வளோதான். இதான் ட்ரெஸ்ஸிங் டேபிள். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. ட்ரெஸ்ஸிங் டேபிளா நானா? ட்ரெஸ்ஸிங் டேபிள். சரி, அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வந்து கிளிப்பு வைக்கிறதுக்காக, துணி காய போட்டு கிளிப்பு வைக்கிறதுக்காக. கிளிப்பு மேலே இருக்குது, இன்னும் துணி எடுக்கலை. மேலே போகும்போது துணி எடுத்துகிட்டே அந்த காடி தரேன் உங்களுக்கு. இது வந்து சோபா, சின்னதாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா நான் மட்டும்தான் இருக்கனால. இது யாரோட ஹெல்மெட்டுன்னு நினைக்காதீங்க. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான்ல கேமராமேன், அவனோட ஹெல்மெட் தான், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் சோபா நல்லா இருக்கா? இந்த பக்கம். ஆமாம், இதில் வந்து உட்காரலாம், படுக்கலாம். இதில் உட்காந்துட்டு டிவி பார்க்கலாம். டிவி காட்டு, டிவியை பார்க்கலாம். அப்புறம் அவ்வளோதான், நல்லாயிருக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ரொம்ப முக்கியமானது ஒன்று, நான் ரொம்ப யோசிச்சு வாங்கினது. நல்லா இருக்கா? பீம் பேக். இது வந்து குசைன்னு சொல்லுவாங்க, பீம் பேக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து 1 இயராக என் வீட்டில் இருக்குது. இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ப்ரைஸ் சொல்கிறேன். அப்புறம் ஃபோன் அடிக்குதுடா. ஓகேவா? எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ப்ரைஸ் சொல்கிறேன். அப்புறம் இது பிடிச்சிருக்கா? பீம் பேகு குஸ்வைன். கால் வலிக்குது, ரொம்ப நேரம் பேசி கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். போமா, வயசாகிடுச்சு, எந்திக்க முடியல. எனக்கு 23 தாண்டா ஆகுது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பெண் குயின். மொத்தம் 7 பெண் குயின் என்னோட சேர்த்து. நானே வரைஞ்சது. மொத்தம் 7 பெண் குயின் என்னோட சேர்த்து. ஆமாம், மொத்தம் 7 பெண் குயின் என்னோட சேர்த்து 7 பெண் குயின். நல்லா இருக்கா? நல்லா இருக்காடா? அப்புறம் வாங்க, இப்படி ஹாலு ஃபுல்லாக கட்டிடுறான். இதுதான் ஹாலு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து ஹாலு, பார்த்துக்கிட்டிங்களா? ரொம்ப நாள் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. தென் நிறைய பேர் வந்து வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். இதுதான் கிச்சன். வாங்க, வலது கால் எடுத்து வச்சு வாடா. கிச்சன் லைட் போட்டிருக்கேன், லைட் சின்னதாக தான் இருக்கு, தெரியுதா? இது வந்து காய்கறி வெட்டுவோம்ல, அது. இது வந்து காய்கறி வெட்டுறதுக்கான ஒன்று. எவனா தப்பாக பேசுனீங்கன்னா அவனையும் சேர்த்து வச்சு இதில் வெட்டுவேன் சொல்லிட்டேன். அப்புறம் இது வந்து சின்சான், நீங்கள் சொன்னனால வரைஞ்சது. இது நான் வரைஞ்சது தான். நல்லா இருக்கா? இது வந்து சீரோ. இது வந்து சின்சான். அப்புறம் இது வந்து எங்கேயாவது கடைக்கு போனால் இதை எடுத்துகிட்டு போவேன். இது எடுத்துகிட்டு போகலன்னா சும்மா உனக்கு கூப்பிட்டு கொடுக்குறாங்க. இது நம்ம காசு கொடுத்து வாங்கணும். இது கொடுக்கலன்னா அவனுக்கு காசு கேட்குறாங்க. ஸோ அதனால் இது வாங்கி இப்படி வச்சுருக்கேன். துணி பேக் 30 ரூபா. அப்புறம் தண்ணி வந்து அரைக்கிறதுக்காக அரிப்பு இது இங்கேயே போட்டு வச்சுருக்கேன். தென் இந்த பக்கம் வந்தீங்கன்னா சிங்க்கு. மேலே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்யூரின் வாட்டுறதுக்காக, வாட்டரை செட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து சுவிட்ச் போர்டு. அது மேலே ஒரு இது ட்ராப்பரு. நல்லா இருக்கா? அதுவும் நான் தான் வரைஞ்சது. இதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா ஒரு டைம் செக் பண்ணிட்டு வந்துடுங்க, நான் லிங்க் கொடுக்குறேன். ஓகே. அப்புறம் இதுதான் சிங்க்கு, உங்களுக்கு தெரியும். தென் நான் யூஸ் பண்ணுற கேஸு. நான் என்ன சாப்பிட்டு செஞ்சுருக்கேன்னு வந்து பார்ப்போம். சோறு தான் செஞ்சுருக்கேன். ஒரு மாதிரி கப்புனு வாரடிக்கு. ஏல சோறுல அப்படி பேசக்கூடாது.
ஃப்ரிட்ஜில் வந்து துவையல் வச்சுருப்பேன்னு காட்டினேன்ல தயிர், அது இன்றைக்கி அதுதான் நான் சாப்பிட்டேன். ஒரு வாரமாக அதெல்லாம் சாப்பிடுவீங்க? ஆமாம், கொஞ்சம் பஞ்சத்தில் இருக்கிறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா யாராவது. அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி உருட்டுறதுக்கு. முன்னையும் இதில் தான் வச்சு உருட்டணுன்னு இருக்கேன். அப்புறம் நான்ஸ்டிக் தோசை கல். இது வந்து என்னோடய பாத்திர ஸ்டாண்டு, நல்லா இருக்கா? இது வந்து மிக்ஸி. இங்கே வந்து அட்டாச்சாக இது போர்டு எல்லாமே உள்ளே இருக்கும். தண்ணி கேன் இதுக்காகவே கிச்சனுக்காகவே நான் வச்சுருக்கேன். தண்ணி கேனு கிச்சனுக்காக ஒரு தண்ணி கேனு, பெட்ரூமில் ஒன்று இருக்கும், கட்டி தரேன். அப்புறம் என்னோடய மளிகை சாமான் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். பொடி எல்லாமே இதில் வச்சுருக்கிறது. மேலே வந்து பூ வைக்கணும், ஸோ அது இன்னும் வைக்கலை. அப்புறம் இது வந்து இது முக்கியமான ஒன்று. இது என்னன்னா பெப்பர் ஸ்ப்ரே. யாராவது என்கிட்ட வம்பிழுத்திங்கன்னா இது அமுக்கி விட்ருவேன். பயப்படாத, உனக்கு அமுக்கி விட மாட்டேன். அப்புறம் இது வந்து அரிசிடா, நான் வாங்கி வச்சு இதில் தான் வைப்பேன் அரிசி எல்லாம். 5 கிலோ வச்சுருக்கேன். 5 கிலோ 3 கிலோ வயிற்றில் போயிடுச்சு, 2 கிலோ இருக்குது. அப்புறம் சேமியா பாக்கெட். அப்புறம் குப்பை தப்பம் கீழே, தண்ணி கேனு. காலேஜ் ப்ரெஸ் பண்ண மேலே இருந்தானே. ஆமாம், குப்பை டப்பா வந்து கீழே. அப்புறம் தண்ணி கேன், எக்ஸ்ட்ரா ஒரு தண்ணி கேனு, சிலிண்டரு, கருத்துணிக்காக இது யூஸ் பண்ணுறேன். இது என்னென்னா இது இவனோட பனியனு. சும்மா சொன்னேன், ஒன்றே வந்துடாதீங்க கமெண்ட்டில். அது காட்டலை. அது என்னன்னா புறா காக்கா எல்லாமே உள்ளே வரும். ஸோ அதுக்காக வந்து அது அடைக்கிறதுக்காக இது வச்சுருக்கேன். அது வரைஞ்சி நான் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணது. அது நல்லா இருக்கா? அப்புறம் வாங்க, முடிஞ்சு போச்சு. கிச்சன் ஃபுல்லாக காட்டி இது வாங்கி வா. இதாங்க கிச்சன் ஹோம் டூர் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பெட்ரூம் ஒன்று இருக்குது. பெட்ரூம் பார்க்கலாமா? வாங்க போ, அப்படி பின்னாடி போ. பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஹாலும் பார்த்தாச்சு, கிச்சனும் பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம பார்க்க வேண்டியது பெட்ரூம். வாங்க பெட்ரூம்குள்ளே போகலாம். டட அப்படியே இந்த பக்கம் வா. இது வந்து டாமஞ்சேரி ட்ரா பண்ணது, நல்லா இருக்கா? அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஜீன்ஸ் பேண்ட்டு, என்னோடய உள்ளாடைகள். இதெல்லாம் நான் போட்டேன் அப்படின்னா 1 யூஸ் போட்டேன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போட்டேன்னா இதில் தொங்க விடுவேன். ஸோ அதுக்காக இந்த இது வச்சுருக்கேன். பின்னாடி இருந்தால் தான் அசிங்கமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து ஆங்கர் வந்து செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே வாடா. இது வந்து என்னென்னா கிளாக் வாங்கினேன், அதோட அட்டைப்பெட்டி. இது வந்து போக்கோட அட்டைப்பெட்டி. இது வந்து மைக் இல்லை, ஆமாம் ஹெட்செட்டு. இதுவும் ஒரு ஹெட்செட் தான், கீழே இருக்கிறது ஒரு ஹெட்செட் தான். இது என்னோடய புதுசாக நான் வாங்கினது. புது டைம் வாங்கும்போது iPhone 16 Pro Max, புதுசாக iPhone 16 Pro Max வாங்கும்போது இந்த பவுச் வாங்கினது. இப்போ இது யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் கை காலுக்கு தேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன் நான். அப்புறம் இது இது அது காட்டி தரேன். இது வந்து செல்ஃபி ஸ்டிக். இது வந்து செல்ஃபி ஸ்டிக். அப்புறம் இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் வந்து என்னையும் காட்டு. இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் வந்து இது செட்டாப் பாக்ஸ். அது வந்து இந்த வீட்டில் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் டிஷ் வச்சுட்டேன். அது மேலே போகும்போது நான் டிஷ் காட்டுறேன். அப்புறம் இது வந்து எனக்கு ஸ்டொமக் பெயின் ஆச்சுன்னா இது வந்து பேகு. ஹீட்டரை வந்து ஹீட்டு வாட்டராக ஆகும். இது வந்து என்ன கார்டா இது? இது ஏசி என்ன காரு? ஆர்சி காரு. இது வந்து உடச்சாச்சு, நல்லா இருந்துச்சு. ஏதோ ரிப்பேர் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உடச்சாச்சு இந்த காரை. அப்புறம் இது வந்து இது சுற்றுறது. ஆமாம், நல்லா இருக்கா? அப்புறம் தேங்காய் எண்ணெய். குட் நைட் இல்லைன்னா தூங்கவே முடியாது. ஸோ குட் நைட். அப்புறம் ஹெல்மெட், 2 ஹெல்மெட்டு வேணும்ல, 2 ஹெல்மெட்டு. இப்போலாம் 2 ஹெல்மெட் இல்லைன்னா பிடிக்கிறாங்க. ஸோ அதனால் 2 ஹெல்மெட்டு. என் பின்னாடி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்மெட்டு. இது வந்து டோலோ, காய்ச்சல் அடிக்கும்போது போட்டுக்கிறது. அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன். அதை டோலோ மாத்திரடா. ஆமாம். அதுக்கப்புறம் இது வந்து தண்ணி கேன். நான் சொன்னேன்ல பெட்ரூமில் ஒன்று வச்சுருக்கேன் தண்ணி கேன், அதான் இது. தென் வந்து இது என்னோடய
பெட்டு நல்லா இருக்கா? என்னடா படுக்குன்னு படுத்துட்டான்னு கேட்காதீங்க, கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அதான். நல்லா இருக்கா? இது வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கா? நான் கொஞ்சம் சுமாராக தான் வரைஞ்சிருக்கேன் ஃபஸ்ட் டைம். ஆமாம், ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அதனால் சுமாராக தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அம்பேத்கர். அப்புறம் இதுதான் என்னோடய கட்டில். 6:30க்கு 5:30 எத்தனைன்னு தெரில, 6:30க்கு 5 அந்த சம்திங் தான் வரும். நல்லா இருக்கா கட்டில்? அப்புறம் வரேன் இந்த பக்கம். இது பார்த்தீங்கன்னா இது என்னோடய டெடிபியர். இவன் தான் என்னோடய புஜ்ஜி. இவன் இல்லைன்னா நான் தூங்கவே மாட்டேன். அவன் எப்பவுமே சேரில் தான் உட்காருவான். காலையில் ஆச்சுன்னா சேரில் உட்காந்துருவான், நைட் ஆச்சுன்னா பெட்டுக்கு வந்துடுவான். இவன் தான் என்னோடய புஜ்ஜி. இவன் இல்லாமல் நான் தூங்கவே மாட்டேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று, ஃபேவரட் பர்சன் ஒன்று வாங்கி கொடுத்தது. எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு புஜ்ஜி இருக்கும். உங்கள் டெடிபியருக்கு நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இது வந்து எனக்கு வீடியோ ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக ரிங் லைட் நான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து பழைய வீட்டில் இருக்கும்போது நான் ஃபேன், இந்த டேபிள் ஃபேன் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் இங்கே யூஸ் பண்ணுறதில்ல, இப்போ சீலிங் ஃபேன் தான் யூஸ் பண்ணுறேன். தென் அப்படியே வாங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படி என்னையும் கேட்டு, இது பார்த்தீங்கன்னா இது ப்ரொமோஷனில் ஒரு ப்ரொமோஷன் வந்தது. இது நான் தான், நல்லா இருக்கேன்ல. அப்புறம் இதை கேட்டு, இது வந்து ஆமாம் ஃபஸ்ட் டைம் சூர்யா வந்து பீச்சுக்கு வந்தார். அவர் கூப்பிட்டாரு, வாக்கிங் போகலாம் வா ஒரு டைம் அப்படின்னு. சரி அவர் பெரிய மனுஷர் கூப்பிடுதாரேன்னு சொல்லிட்டு போனேன். அவர் வந்து செல்ஃபி எடுத்து அவனும் ஒத்த காலம் நின்ட்டாரு. நான் இல்லை அதுக்கப்புறம் இல்லைங்க செல்லம் அவர் ரெட்டை காலே நின்றுக்கோங்க, எனக்கு மனசு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரெட்டை காலம் நிற்க சொல்லியிருக்கேன். அவருக்கு கையெல்லாம் ஆடிட்டே இருந்துச்சு. பாக்கெட்டுக்குள்ளே விட்டுக்கோன்னு சொன்னேன், உடனே பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டார். கை மேலே தான் போடச்சேன்னு, சரி ஓகே பரவாயில்ல அப்படியே மேலே இதாக இருக்குது மக்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீசென்டி பார்க்குறாரு. அவர் அப்படி தான் ஸ்மார்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சது, பிடிக்கும் வேறு. நீங்கள் நான் கேட்கலாம், என்ன வெளியில் வந்து விஜயோட இது இருந்துச்சு, இங்கே என்ன சூர்யாவோடது இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். கேட்குறது தப்பு இல்லை. பட் எனக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. எனக்கு சூர்யாவும் பிடிக்கும், விஜயோட எனக்கு சூர்யா ரொம்ப பிடிக்கும். சூர்யாவோட ஃபேன், தீவிர ஃபேன். ஆனால் கட்சின்னு எடுத்துக்கிட்டால் டிவிக்கே தான். சரிங்களா? அப்புறம் வாங்க, இது வந்து நான் ஒரு அவார்டு வாங்கினது. உனக்கு யாருடா எனக்கு தெரியும், உனக்கு யாரடி அவார்டு கொடுத்தான்னு நீங்கள் கேட்கலாம். ஏதோ ஒரு முட்டா பையன் அவார்டு கொடுத்தான் எனக்கு. சரி கொடுக்குறத வாங்காமல் விடக்கூடாதுல்ல, அதனால் இதுக்கப்புறம் என்ன அவார்டு வாங்க கூப்பிடுவாங்க. சும்மா சொன்ன ஃபன் ஃபன் ஃபன். அவார்டு கொடுக்கும்போதுலாம் அந்த முட்டா பையன் தான். அப்புறம் அவார்டு என்ன அவார்டுன்னா கருணை உள்ளம் அறக்கட்டளை வழங்கும். சும்மா சொன்னேன், ஃபன்னுக்கு தான் சொன்னேன். ரொம்ப ஸ்மார்ட் தான் அவங்க. அப்புறம் இது எங்கே கொடுத்தாங்க அப்படின்னா, எங்கே திருப்பூரில் கொடுத்தாங்க. மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்னோடய சின்ன வயசு ஃபோட்டோ. எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தான் எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது எப்போவுமே ஃபோட்டோ எடுத்துருவாங்க. தீபாவளிக்கு இது மாதிரி ட்ரெஸ் போட்டு தலையெல்லாம் இது பண்ணி ஃபோட்டோ எடுத்துருவாங்க. பூலாம் வச்சு. எனக்கு முடி இவ்வளோ இருக்காது சின்ன வயசில், காட்டதையும் எனக்கு முடி வந்து இவ்வளோ இருக்காது சின்ன வயசில். ஒட்டு முடி தான் வச்சுருக்கேன் எங்கள். இப்போ நான் முடியே வைக்கலடா, பாவாடை தாவணி தான் போடுவேன் சின்ன வயசில். அப்புறம் இது வந்து என்னோடய ப்ரொமோஷனுக்கு ஒன்று வந்துச்சு, என்னோடய மொத்த ஃபோட்டோவும் போட்டிருக்காங்க. தென் இது வந்து என்னையும் கட்டு. இது வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் வரைஞ்சதா இல்லை வேறு யாரும் ஸ்டிக்கராக கேட்டீங்கல்ல, இது நான் வரைஞ்சது. இதில் எல்லாம் இருக்கும், வெள்ளை கலர் பெயிண்ட், எல்லாம் பெயிண்ட் இதில் இருக்கும். ஸோ நான் இது வரைஞ்சது. எல்லாத்துலேயும் பெயிண்ட் இருக்கும், ஒழுங்காக கழுவலை நான். அப்புறம் இல்லை அப்புறம் இது மிக்கி மவுஸ் நான் வரைஞ்சது. ஃபஸ்ட்டு வரைஞ்சது மிக்கி மவுஸ் தான். இதுக்கு நிறைய லைக்கு ஷேர் எல்லாம் போனனால தான் நான் அடுத்தடுத்து வரைகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி இந்த வீடியோ ஆமாம், இது மாதிரி இந்த வீடியோவுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு மேலும் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மேலே வந்து கிளாக்கு, அது வந்து கட்டை போடலை நான். ஸோ அப்படி தான் இருக்கும், இப்படி ஃபுல்லாக கட்டிடுதான். இப்போ இதான் வந்து பெட்ரூம். நல்லா இருக்கா என்னோடய பெட்ரூம்? இப்போ ஃபைனலாக வந்து நம்ம வந்து பாத்ரூம் டூர் பார்க்க போகிறோம். வாங்க திறக்கலாமா? கொஞ்சம் பணம் நாற்ற தான் அடிக்கும், கொஞ்சம் மூக்கை பொத்திட்டு வாங்க. சும்மா சொன்னேன்.
வாங்க டடா டடா டடா. ஃபஸ்ட்டு இதுலேருந்து காட்டும். இதுதான் பாத்ரூம். இதில் வந்து குத்த வச்சு உட்காந்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது அர்ஜெண்ட்டாக வந்துச்சுன்னா குத்த வச்சு இதில் உட்காரணும். சரிங்களா? அப்புறம் எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகும். நம்ம கொஞ்சம் க்ளீனாக தானே இருக்குது. அப்புறம் இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். இதுதான் நான் டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுறது. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியல. அப்புறம் இது வந்து ஷாம்பு. இது நான் டவ் சோப்பு தான் யூஸ் பண்ணுவேன். பணக்காரியான்னு கேட்காதீங்க, ஓரளவுக்கு. அப்புறம் இது என்னென்னா விகோ பேஸ்ட்டு. அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வா பார்த்து. அப்படியே வந்தோன்னா இது ஷவர் ஒர்க் ஆகும். பார்க்குறியா? இதுயா ஒர்க் ஆகுதா? இதான் ஷவரு. அப்புறம் இது வந்து தண்ணி 2 பைப்லையும் ஒர்க் ஆகும் தண்ணி. ஆமாம், இது என்னோடய பேண்டெலாம் குளிக்கும்போது இதுலேயே மாட்டி விட்டுறது நான். இல்லை, அப்புறம் இது வந்து என்னோடய துணியெல்லாம் வந்து அழுக்கு துணியெல்லாம் இதில் போட்டுருவேன். பழைய வீட்டில் வந்து இந்த குடம் வச்சுருந்தேன். இது யூஸே ஆகலை இந்த வீட்டுக்கு. அப்புறம் ஆமாம், கிவே கொடுக்கலான்னு இருக்கேன். 1 லட்சம் சப்ஸ்கிரைப் வந்துருச்சுன்னா அதை கிவே கொடுத்துடலான்னு இருக்கேன் நான் இந்த குடத்தை. அப்புறம் இது வந்து கீழே உட்காந்து குளிக்கிறதுக்கு. அந்த கல் எதுக்குன்னு கேட்டலாடா, இது வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு. நான் வந்து கிராமத்து ஊரில் சைடில் இருந்தது. ஸோ அதனால மஞ்சள் தேய்ச்சி. அப்படியே இங்கே வா. இது வந்து வாஷிங் மிஷின், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வாடா, இந்த பக்கம். இது வந்து என்னென்னா தெரியுதா? இது வந்து ஹையரு 7.5 புதுசாக வாங்கினது நான். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களே புழிஞ்சு கொடுத்துருவாங்க. நம்ம எடுத்துகிட்டு போய் காய போடணும். அது மட்டும் தான் கஷ்டமான வேலை இதில். இங்கே உள்ளே வந்து காட்டுது. இதுதான் வந்து நல்லா இருக்குல்ல. அப்புறம் எல்லா இடத்துலையும் இது வந்து பிளாஸ்டிக் இருக்கும். இங்கே மட்டும் தகரம் புதுசு. அப்புறம் இது வந்து இங்கேயே செட்டாக இருந்துச்சு. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காகவே பைப்பு லைன் கொடுத்துருந்தாங்க. இங்கே சுவிட்ச் பாக்ஸு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன், லிக்யூடு கம்ஃபர்ட்டு. அப்புறம் இது வந்து இது சோப்பொடி. இது கம்ஃபர்ட் தீர்ந்து போச்சுன்னா சோப்பொடிக்காக வச்சுருப்பேன். இது நல்லா அழுக்கு போகலை ஒயிட் துணி அப்படின்னா இது யூஸ் பண்ணுவேன். இதையும் யூஸ் பண்ணுவேன். கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா இது யூஸ் பண்ணிப்பேன் நான் சோப்பை. இது வந்து ஹீட்ரு, மேலே ஹீட்ரு வைக்கிறதுக்காக செட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் நான் ஹீட்ரு வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டி தரேன். அவ்வளோதான், ஃபுல்லாக காட்டுறேன். அங்கே இருந்து கட்டிக்கோ. இல்லை, நான் அங்கே நிற்கிறேன் இரு. இதுதான் என்னோட பாத்ரூம் டூர். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்கா? என்னால் முடிஞ்சது. அப்புறம் ஓரளவுக்கு எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பாத்ரூம்குள்ளேருந்து பேசுகிறது கொஞ்சம் நாறுது. உள்ளே வெளியில் வாங்க. அப்புறம் இது வந்து இன்ஸ்டா லைட் வந்து யூஸ் ஆகாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அது யூஸ் ஆகும். உங்களுக்கு இது போட்டு காட்டுறேன். ரொம்ப ஆசைப்பட்டு ரீல்ஸ் பண்ணுறதுக்காக வாங்கினது. உங்களை கழுவி ஊற்றுறதுக்காக இது வாங்கி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கல்ல, இது என்னென்னா சார்ஜர் போட்டு இதுக்குள்ளே வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இது பாக்ஸ். அப்புறம் இப்போ ஃபைனலாக இப்போ நம்ம மாடி தான் பார்க்க போகிறோம், மொட்டை மாடி. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லைட் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா லைட்டிங்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க மாடியில். வாங்க, வலது காலை எடுத்து வச்சு போகும் வாங்க. அப்புறம் இதுதான் மாடிக்கு ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க, யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு. நல்லா இருக்கா? இப்போ வாங்க சுற்றி காட்டுறேன் மாடியை. இங்கே வந்து ரீல்ஸ்லாம் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல? செடியெலாம் வச்சுருக்காங்க, நிறைய செடி வச்சுருக்காங்க. பட் தண்ணி தான் ஊற்றலை, மறந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் துணி துவைக்கிற கல். பார்த்திங்களா? துணி துவைக்கிறதுக்கு நைட்டு ஆனாலும் துணி துவைச்சிக்கலாம், லைட்டெலாம் எரியும். அப்புறம் ஒரு வீட்டுக்காரங்களுக்கு ஒரு கயிறு. இதுதான் டிஸ்ஸு. நான் டிஸ்ஸு காட்டி தரேன்னு சொன்னால கீழே. இதுதான் டிஸ்ஸு, என்னோடய டிஸ்ஸு. இது வந்து பக்கத்து வீட்டோட டிஸ்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் வீட்டு துணி. நேற்றே காய போட்டது, இன்னும் வந்து காயலைன்னு சொல்கிறத விட நான் எடுக்கிறதுக்கு சோம்பேறியாக இருந்துச்சு, அதனால் எடுக்கல. இது பார்த்திங்களா? லைட்டிங்லாம் நல்லா இருக்கா? செமையாக இருக்குல்ல? இதுதான் வந்து நைட் டைம் வந்து நல்லா காற்று ஜம்முன்னு வரும், சூப்பராக இருக்கும்.
இதுதான் எங்கள் ஃபைனலாக வந்து மாடியோட லுக்கு. ஒரு வழியாக துணியெலாம் எடுத்துட்டேன். துணியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு, வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இத்துடன் ஹோம் டூர் வந்து நிறைவடைந்து விட்டது. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். டாட்டா.